இப்படியே போனால் சரிப்பட்டு வராது, நாம் வந்துட்டு தூஹிக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வராங்க. இவர் ப்ரப்போஸ் பண்ண அதை காங்தே அங்கேருந்து பார்த்துடுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்க் பேசுகிறதுல வச்சு பார்த்துட்டு, பார்க் நீங்கள் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுடுவா நம்மளோட யோன். ஆமாம் அப்படின்னு சொல்ல, இதெல்லாம் கேட்டவன் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியல. சாருக்கு பொசசிவாக இருக்கான். யாருக்கு? காங்தே தான். அவன் வெளியே வந்துடுவான். இவங்க வந்து கேட்பாங்க, இப்போ என்ன திடீர்னு ப்ரப்போஸ் பண்ணுறீங்க, என்ன இது அப்படிங்கிறதுக்கு. ஆக்சுவலாக நான் 2வது டைம் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது தூங்கி, நான் ஃபஸ்ட் டைம் உனக்கு ரிங்கு போட்டு ப்ரப்போஸ் பண்ணப்போ எனக்கு வேலை தான் முக்கியம், அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு எப்போ வந்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நான் போட்டு விட்ட ரிங்கு நீ என்கிட்டயே கொடுத்துட்டு நீ எனக்கு போனேன். அன்றைக்கி நீ போன இடத்துல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க, அங்கே அந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஆக்சுவலாக அன்றைக்கி உன்னை அனுப்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை. நான் உன்னை தடுத்து நிறுத்தி நீ கேட்காம போயிட்டேன். இப்போ நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுறது 2வது வாட்டி. இந்த வாட்டி கண்டிப்பாக என்னால் வந்து உன்னை போக விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை போட்டு ஹக் பண்ணிப்பாங்க. ஒரு செகண்ட் யோனுக்கும் ஹக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணும். அண்ணன் சுதாரிச்சுக்கிட்டு நம்ம பார்க்க தள்ளி நிற்க வச்சுட்டு ரிங்கை கழட்டி அகேன் கையில் கொடுத்துக்கிட்டு, நீங்கள் என்னென்னமோ சொல்கிறீங்க, அதெல்லாம் எனக்கு சத்தியமாக ஞாபகம் வரல. எனக்கு உங்கள் மேலே என்ன ஃபீலிங்ஸ் இருந்ததுன்னே தெரியாதப்போ நான் அப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பேர் சொல்கிறோம், எனக்கும் உனக்கும் தான் வந்து சம்மந்தம் பேசியிருந்தாங்க, நம்ம டேட் பண்ணியிருக்கோம், லவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். உனக்கு மேபி பழசில் ஞாபகம் வந்திருக்காம இருக்கலாம், ஆனால் இதுக்கப்புறமாக அந்த மாதிரி நல்ல நல்ல மெமரிஸை நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ, இல்லை இப்போ என்னோட மைண்டில் இருக்கிறது எல்லாமே இந்த ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனியை காப்பாற்றணும். என் அப்பா இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, என் அப்பாக்காக பண்ணும் அப்படிங்கிற சமயத்தில் இதை பாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் தூக்கி நம்ம 4 பேருக்கும் நல்லது, இல்லைன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறாங்க. என்னது 4 பேரா? யாரை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு கேட்க, அது யார் என்ன அப்படிங்கிறது நம்மளோட இவனுக்கு மட்டும் என்ன தெரியாமல் இருக்குமா? இங்கே சீன் அப்படியே கட் பண்ணா காங்தேக்கு கால் பண்ணி பார்த்துட்டு இருப்பா ஸ்ரீஜா. காங்தே அட்டன் பண்ணல. இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்துட்டு இருக்கிறப்போ கதவியை தட்டாமல் ரூனா உள்ளே வருவாங்க. ரூனா வந்ததும், அம்மா நான் உன் பொண்ணு தான், பட் இருந்தாலும் நீ ரூம்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற கேர்டசி கிடையாதா? கேர்டசி பற்றியெல்லாம் பேசாதடி, நீ எப்படி உட்காந்துருக்க தெரியுமா? எங்கிட்ட அதை பற்றி பேசிகிட்டு இருக்கியா? நீ காங்தேனாலையும் அந்த தூகினால தான் பிரேக் ஆகிட்டு இருக்க அப்படிங்கிறப்போ, அம்மா அந்த தூகியை பற்றி பேசுறது நிறுத்தி, இன்னைக்கு நான் என்ன தெரியுமா பண்ணியிருக்கேன், என் புருஷனை சந்தேகப்பட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு, டீமோட சேர்ந்து ஒரு ஹோட்டல் ரூமில் வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க, அங்கே நான் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கேன். என்னால் அதை நினைக்க நான் ஏன் அப்படிலாம் பண்ணேன்னு எனக்கே தெரில. நான் பிரேக் ஆகிட்டே இருக்கேம்மா, என்னால் காங்தேலாம் வாழ முடியாதுமா, நான் செத்து போயிடுவேன் போல இருக்கு அப்படிங்கிறப்போ, என்னடி உன்னை பெத்தவனா என் முன்னுக்கவே செத்து போயிடுவான் அதுன்னு பேசிகிட்டு இருக்க. நீ பாரு, ஃபஸ்ட்டு ஸ்டெடியா இல்லை, காங்தே இல்லைனாலும் வாழ்க்கை இருக்குது, காங்தே மட்டும் தான் வாழ்க்கையை நினைக்கிறத ஃபஸ்ட்டு நிறுத்து அப்படிங்கிறாங்க. இல்லை காங்தே எல்லாமே எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வளரப்போ ரூனாக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்க் வீட்டுக்கு வர்றப்போ ரூனா வந்து சொல்கிறாங்க, என்ன பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு, அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டோட நீ போட்டுக்கிட்ட அக்ரிமெண்ட்டு அதெல்லாம் நல்லா பிஸ்னஸ் போயிட்டுருக்கு, கம்பெனியில் இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, உனக்கு தூகி வேற இருக்கா, உன் சந்தோஷத்துக்கு தூகி தான் காரணமோ அப்படிங்கிறப்போ, ஆமாம் ஏன் நான் சந்தோஷமாக இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா ரோனா அப்படின்னு கேட்குறப்போ, நீ சந்தோஷமாக இருக்க, ஆனால் என் பொண்ணு ஸ்ரீஜாக்கு அது கஷ்டமாக இருக்கே அப்படிங்கிறாங்க. ஸ்ரீஜா வந்து அது உங்ககிட்ட சொன்னாலா அப்படிங்கிறப்போ, அதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்க முடியாது, என் பொண்ணுக்கு சந்தோஷம் குறைவு அப்படின்னா அதுக்கு காரணமாக நீ யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ, தேங்க்ஸ் ரூனா, எப்போவுமே நீ அட்டாக் பண்ணுறதுக்கு கூட ஒரு வார்னிங் கொடுக்குற பார்த்தியா, அது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போக பார்க்குறப்போ, இதை பாரு, நீ யாரை வேணா பாரு, யாரை வேணா கட்டிக்கோ, ஆனால் உங்கள் அம்மா மேலேயும் ஒரு கண்ணுவே, உங்கள் அம்மா சம்மந்தம்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ மென்டல் இல்னஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ, எங்கள் அம்மா சம்மந்தம் எல்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா அதை பற்றி நீயே ரூனா பயப்படுற, பயமாக இருக்கா அப்படின்னா ஏதோ ஒரு சீக்ரெட் உன்னோடது என் அம்மா கிட்ட இருக்கா அப்படிங்கிறப்போ கொஞ்சம் கடுப்பாக தான் ரூனாக்கு இருந்தாலும், இதை பாரு உங்கள் அம்மாவோட கபோர்டில் தான் இதை எடுத்தேன், உங்கள் அம்மாவுக்கு டெமென்ஷியா இருக்குது, அதுக்கான டேப்லெட்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லி கொடுத்து அனுப்புவாங்க. கொஞ்சம் பார்க்குக்கு இது வந்து ஆடி தான் போயிட்டாரு, பட் இருந்தாலும் தம்மா கிட்ட அதை பற்றி எதுவும் கேட்காம உனக்கு சாப்பிட்றதுக்காக கேக் வாங்கிட்டு வந்தம்மா அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்க அம்மா குழந்த மாதிரி சாப்பிட்றப்ப பார்க்குக்கு புரியுது, ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு புரியுது, பட் இருந்தாலும் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுடுறாங்க. இந்த பக்கம் இவர் குளிச்சுட்டு வருவார் ஜாங்க. அந்த சமயத்தில் என்னங்க இப்போ அந்த ஏபி ஃபுட்ஸ் நல்லா போயிடுச்சு அப்படின்னா அப்பாவோட உயில் படி கம்பெனி மொத்த ஷேர்ஸுமே வந்துட்டு பார்க்குக்கு போயிடும், அவன் கையில் அவன் சேர்மேன் அப்படிங்கிற பொசிஷன் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கூட ஈவி இறக்கம் பார்க்காம உங்களையும் நம்ம பொண்ணு ஸ்ரீஜாவையும் கம்பெனி விட்டு துரத்திடுவான் அப்படிங்கிறாங்க. இல்லை பார்க் அப்படிப்பட்ட பையன் கிடையாது அப்படிங்கிறாங்க. எப்படி நீங்கள் அவனுக்கு அப்படி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும்? சந்தர்ப்ப சூழ்நிலை தான் ஒருத்தர் நல்லவனோ கெட்டவனாவோ மாற்றும், அவனுக்கு உங்களை வெளியே துரத்துற சந்தர்ப்பம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பண்ணுவான் அப்படிங்கிறாங்க. இதை பாரு ரோனா, எல்லாம் அப்புறம் இப்போ நம்ம பொண்ணோட வாழ்க்கையில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ணணும், நம்ம குழந்தையோட லைஃப் முக்கியம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் யோன் வீட்டுக்கு வராங்க. வர்றப்போ அந்த தங்கச்சியில் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எங்கள் அம்மா பார்த்தா கோவப்படுவாங்களே அப்படிங்கிறப்போ அங்கே தூகியோட அம்மா வந்துட்டு, இல்லை நீ வர்ற வரைக்கும் நான் தான் வெயிட் பண்ண சொன்னேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா சமைச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தங்கச்சி ரிப்போர்ட்டர் சொல்கிறப்போ வாங்கிக்கலாமா என்னன்னு யோசனை இருக்காங்க. அப்போ தூகி அம்மா சொல்லுவாங்க,
அவங்க பாசமாக சமைச்சு கொடுத்துருக்காங்க, வாங்கிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்களும் வாங்கிப்பாங்க. இது கொடுக்கறதுக்காக தாங்க வந்தேன், நான் போகிறேன் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டர் தங்கச்சி வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக அந்த ஃபுட் ஐட்டம் அந்த பாக்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ கீழே கடைசியாக குட்டி பாப்பாவோட சில ஃபோட்டோஸ் இருக்குது, ஒரு லெட்டர் இருக்குது. நீ தூகியா யோனா அதை பற்றி எனக்கு தெரியாது, இந்த ஃபோட்டோஸ் வச்சுக்கோ, கண்டிப்பாக இந்த ஃபோட்டோஸ் உன் மனசு தெரியும் எனக்கு சொல்லுது. நீ தூகி யோன் யாரா இருந்தாலும் சரி நான் ஊன் சைடு தான் இருப்பேன்னு எழுதியிருக்கு. இதை எழுதுனது தங்கச்சி ரிப்போர்ட்டர் தான். அதே மாதிரி இது யோன் தூகி இல்லை அப்படிங்கிற அந்த உண்மை வந்து இன்னுமே கூட தூகியோட அப்பா வந்து மிஸ்டர் பீக்கு தெரியாது. இந்த மாதிரி எங்களோட குழந்தை இறந்ததுக்கு அப்புறமாக நான் தூகியை வந்து எடுத்துட்டு வந்து வளர்த்தது அப்படிங்கிறது என் ஹஸ்பண்டுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் தூகியோட அம்மா சொல்லியிருப்பாங்க. எங்க காங்தேக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அவங்க அம்மாவோட வீட்டுக்கு அந்த ரூஃப் டாப் இருக்கும் இல்லைங்களா, அங்கே வர்றப்போ அங்கே வந்து காங்தேயோட அம்மா இல்லை, வேங்க தான் வருவாங்க. இதை பாரு, நம்ம 2 பேருக்கும் அப்பா வேற அம்மா ஒன்று, ஸோ நாம் எப்படி பார்த்தாலும் வந்து ஹாஃப் பிரதர்ஸ் தான், உட்காரு சரக்கடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ பேச்சு போகும். அந்த சமயத்தில் அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமாக தூகியாவே இல்லை, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, நிறைய மறந்து போச்சுன்னு சொல்கிறாங்க, புதுசாக லேர்ன் பண்ணிக்கிற குழந்தை மாதிரி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர்னு அந்த அஸ்தியெல்லாம் வச்சிருக்கிற இடத்துல போயிட்டு கதறி அழுதாங்க. அப்படிங்கிறப்போ டே சரியா சொல்லு, அந்த அஸ்தி வச்சிருக்கிற இடத்துக்கு தூக்கி போயிட்டு அழுதாலும் அப்படிங்கிறப்போ ஆமாம் அழுதாங்க, நான் தானே கூப்பிட்டு போனேன், ஆனால் ஏன் எதுக்கு நான் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லிட. இதெல்லாம் காங்தே மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. இது தூகியா யோனா அப்படிங்கிற குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்தா ஸ்ரீஜாவை பாட்டுக்கு படுத்து தூங்கிட்டே இருப்பா. ஸ்ரீஜாவை பார்க்குறப்போ கொஞ்சம் கஷ்டமா இருக்கு காங்தேக்கு. ஐம் சாரின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸ்ரீஜாவுக்கு பயமா இருக்கு, அவள் தூங்கவெல்லாம் இல்லை. காங்தே வந்துட்டு போகணும்னு தெரியுது, இப்போ எதுக்கு மன்னிப்பு கேட்குறான், அப்போ ஏதோ தப்பு பண்ண போறானோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கு மனசு அடிச்சுக்குது. இந்த பக்கம் மிஸ்டர் பிக்கு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் இருக்கிற ஒரு ஆஃபீஸ் ரூமுக்கு வராங்க. கலைஞ்சு கிடக்கிறது எல்லாத்தையும் பார்க்க பின்னாடி தூகியோட அம்மா வந்துட்டு இதெல்லாம் நான் தான் பண்ண அப்படிங்கிறாங்க. இல்லையே, இதெல்லாம் நீ பண்ணக்கூடிய ஆள் இல்லையே. ஆமாங்க, அதுதான் என் பிரச்சனை, இப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் நான் கிடையாது, ஆனால் நான் உங்கள் ஒய்ஃப் தானே, அதில் எந்த சந்தேகமும் இல்லையில்ல. நீங்கள் பண்ணுற சில விஷயங்களை என்னால் ஏற்றுக்க முடியல. உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருந்திருக்கு, அது பார்க்கோட அம்மா தான் அப்படிங்கிறப்போ உங்கள் மனைவியை என்னால் அதை புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏன்னா அந்த லவ் வந்து நீங்களாம் வேண்டான்னு பிரியலை, விதிவசத்தால் 2 பேரும் சேர வேண்டியவங்க பிரிஞ்சுட்டீங்க. ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் பொண்ணு தூகிக்கு அந்த பார்க்கை தான் கட்டி வைக்கணும்னு நீங்கள் சொன்னப்போ அதையும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன தப்பு இருக்குன்னு விட்டுட்டேன். ஆனால் இப்போ நீங்கள் 2 பேரும் அடிக்கடி வெளியே போகிறது, ரொம்ப ஓப்பனாக பேசிக்கிறது, அவங்க உங்களை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இல்லை. என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல. என் மனசு கிடந்து எவ்வளோ கஷ்டப்படுது அப்படிங்கிறது உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா என்ன? ஹைஸ்கூல் தூக்கி படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம 2 பேரும் இந்த வீட்டுக்குள்ளேயே ஸ்ட்ரேஞ்சர்ஸாக வாழ ஆரம்பிச்சிட்டோம். தனித்தனி ரூமில் தூங்குறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கை போயிட்டுருக்கு. அது ஏன்? தூகி ஹைஸ்கூல் படித்த சமயத்தில் அப்படி என்ன நடந்தது? என்னை விட்டு நீங்கள் விலகி தனியாக வாழ்கிறதுக்கான இந்த விஷயம் ஏன் ஏற்பட்டுச்சு? ஒரே வீட்டுக்குள்ளே தனித்தனியாக கணவன் மனைவியான நாம் ஏன் வாழணும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்கிட்ட டைவர்ஸ் வேணுமா? அது கிடச்சிருச்சுன்னா நீங்கள் ஃப்ரீயாக என்ன வேணா பண்ணுவீங்களா? சொல்லுங்கள், டைவர்ஸ் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்போ இதை பார்க்கோட அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு டெமென்ஷியா இருக்குது, அவங்க அதிகமாக பழசை பற்றி பேசுகிறாங்க. அவங்களோட கடந்த காலம், அந்த பாஸ்ட் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. ஸோ அந்த கடந்த காலத்துக்கு அவங்க போக பார்க்குறாங்க. இதுதான் அவங்களை அதிகமாக பார்த்து பேசுறதுக்கான காரணம். இது நம்ம பொண்ணுக்கு கூட தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ இவங்களுக்கும் கஷ்டமாக இருக்கு. இங்கே தான் பெரிய பொண்ணோட மனசை எப்படியாவது மாற்றி பிளைண்ட் டேட்டுக்கெல்லாம் அனுப்புகிறாங்க, வேற பையனை பார்த்து கட்டிக்க சொல்கிறாங்க. ஆனால் அக்காக்காரியோட மனசு மாறுற மாதிரி இல்லை. வேங்காலையும் அக்காக்காரியை மறக்க முடியல. சரி, என்னால் வந்து நம்ம சேரதான் முடியாது, இவனாவது நல்லா இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு கொஞ்சம் கோவம் இருக்கிற மாதிரி வேங்க கிட்ட நடந்துக்கிட்டாலும் அதை வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கண்டினியூ பண்ணுற முடியறது இல்லை. வீட்டுக்கே வந்துடுவாங்க வேங்க வந்து அக்காக்காரியை பார்க்கறதுக்கு. நான் வீட்டுக்கு வந்து அம்மா அதை கண்டுபிடிச்சி தர்ம அடி அடிக்கிறாங்க. இங்கே நம்ம யோன் கிட்ட வந்துட்டு கேட்குறான் காங்தே, இதை பாரு, நீ வந்து யோன் தானே, அதனால தானே அந்த அஸ்தி வச்சிருக்கிற இடத்துக்கு போயிட்டு நீ அழுதுருக்க, ஏன்னா அங்கே இருக்கிறது யோனோட குழந்தையோட அஸ்தி, அதனால தான் நீ அழுதுருக்க அப்படிங்கிறப்போ என்ன பேசிட்டு இருக்க, இதெல்லாம் யார் சொன்னா உனக்கு அப்படின்னு கேட்குறப்போ உன்னோட டிரைவரும் உங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா பேங்க், அவன் தான், அவனும் நானும் வந்து ஹாஃப் பிரதர்ஸ், ஏன்னா என்னை பெற்ற அம்மா தான் அவனையும் பெற்றிருக்காங்க அப்படிங்கிறப்போ பார்த்தியா உலகம் எவ்வளவு சிறுசாக கிடக்கு. சரி, நான் அங்கே அஸ்தியெல்லாம் வச்சிருக்கிற இடத்துக்கு போனேன் தான், ஆனால் அங்கே யோனோட அஸ்தியும் குட்டி பாப்பாவோட அஸ்தியும் இருக்கிற இடத்துல தான் நான் போய் அழுத்தேன் அப்படிங்கிறது அவனுக்கு எப்படி தெரியும்? சும்மா கெஸ்ல எல்லாம் பேசாத. எங்கள் ஃபேமிலியில் யாருமே இறந்துருக்க மாட்டாங்களா, எனக்கு தாத்தா பாட்டியில் இருக்க மாட்டாங்களா, அவங்க அஸ்தி அங்கே இருக்காதா, நீ பாட்டுக்கு பேசுகிற அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ யோன் தான், என்னால் நல்லா சொல்ல முடியும் அப்படிங்கிறப்போ இதை பாரு காங்தே, இன்னொரு வாட்டி என்னை ஃபாலோ பண்ணுறது, நான் யோன்னு நிரூபிக்க ட்ரை பண்ணதெல்லாம் பண்ணேன் அப்படின்னா போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் வந்துருவா யோன். இங்கே சிக்கன் ரெஸ்டாரண்ட்டு தான் காட்டுறாங்க. ஒரு இடத்துலேருந்து ஆர்டர் வருது 100 சிக்கன் கேட்டு. ஆர்டரை அட்டன் பண்ணி வாங்கிக்கிறது வந்துட்டு கேமராமேன் தான் ஷாக்காக இருக்காங்க. 100 சிக்கன் கேட்குறாங்க அப்படிங்கிறப்போ யோனோட அம்மா ஃபோனை வாங்கி பேசுகிறாங்க. எப்போ டெலிவரி வேணும்னு கேட்குறாங்க. 100 சிக்கன் டெலிவரி பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னா ஓகேங்க உங்கள் ஆர்டர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி, பணம் பேமெண்ட் பண்ணும் இல்லையோ, உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க அப்படிங்கிறப்போ இவங்களும் சொல்கிறாங்க இது ஒரு ட்ராப், இது ஸ்ரீஜா தான் பண்ணுறா. இந்த ட்ராப்போட மொத்த கதை நம்மளுக்கு பின்னாடி தெரிய வருங்க. இந்த பக்கம் பார்க்கோட அம்மாவுக்கு தான் உடம்பு சரியில்லை இல்லையா, ஸோ நல்ல நல்ல மியூசிக் கேசட்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து போட்டு விடுறாங்க. இதை கேளுங்க, உங்களுக்கு மனசு அமைதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பாட்டு கேட்டுகிட்டே இருக்கிறப்போ சாப்பிட்டீங்களான்னு கேட்குறப்போ சாப்பிட்றதா, சமைச்சிருக்காங்களானே தெரியல,
எல்லாம் இந்த ரூனாவோட ராஜ்யம் தான் அப்படிங்கிறப்போ இருக்கிறத வச்சு கொஞ்சம் சமைச்சு கொடுக்குறாங்க நம்மளோட இவங்க சாப்பிட்றாங்க. அப்படியே நைஸாக கேட்பாங்க, ஆமாம் உங்களோட ஃப்ரெண்டு மினியோட பொண்ணை ஏன் தேடுறீங்க, அவங்களோட அப்பா யாருன்னு சொல்லணும்னு சொன்னீங்களே, அது யார் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்களேன் அப்படிங்கிறப்போ, இதை பாருமா துஹி, நான் ஒன்றும் நான் நம்பாம இல்லை, நான் உன்னை ரொம்ப நம்புறேன், ஏன்னா நீ என் பையனை கட்டிக்க போற. ஆனால் எனக்கு தெரிஞ்ச உண்மையில நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா அந்த ரூனா எகெயின் என்னை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணுவா, இன்னும் சொல்ல போனால் உன் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? ஏன்னா மினி வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா அப்படிங்கிற நியூஸ் எனக்கு கிடைச்சதும் நான் ஃபர்ஸ்ட் சந்தேகப்பட்டது ரூனாவை தான். அவள் தான் மினி ஏதோ பண்ணிட்டான்னு எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறப்ப இதெல்லாம் ரூனா வந்தவ கேட்டுருவா, என்ன தெரியாது இப்படி பேசுவா அப்படிம்பாங்க. அதுக்கு பார்க்கோடாம எதுவும் சொல்லாமல் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறப்போ, என்ன நீ பாட்டுக்கு இவங்க என்ன சொன்னாலும் வளரதை கேட்டுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பியா, உனக்கு அறிவில்லையா துஹி, ஏற்கனவே இவ வந்து பாதி பைத்தியம் ஆயிட்டா, பைத்தியக்காரி சொல்றதை கேட்டுகிட்டே இருக்கா அப்படிங்கிறப்போ வர்ற கோவத்தில் பலாருன்னு ஒன்று கொடுத்துருவாங்க பார்க்கோடாமா ரூனாக்கு. யாரை பார்த்துட்டு பைத்தியம்னு சொன்னா அப்படின்ட்டு மறுபடியும் உட்காந்து சாப்பிட்றப்போ ரூனாவால் முடியல, என்ன இன்னும் இங்கே நாங்கள் பேசுறதை கேட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா, உனக்கு வேற வேலை வெட்டி கிடையாதா, ஏன் நான் பார்க்கடமா பார்க்காத உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ கிளம்பு, இது என் வீடு அப்படிங்கிறப்போ நம்மளோட யோனுக்கு புரிஞ்சு போச்சு, சரி இதுக்கு மேலே பார்க்கோடாமாவும் நம்மளால சேவ் பண்ண முடியாது அப்படின்ட்டு அம்மா நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. நீ போகாதேன்னு அவங்க ஒரு மாதிரி பரித வச்சு போகிறப்போ, கவலைப்படாதீங்க நான் டக்குன்னு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவா. ஆனால் வெளியே வந்ததுமே சுச்சுவேஷன் புரிஞ்சிருச்சு, நாம ஹேண்டில் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால பார்க் நீங்கள் உடனே வந்து வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கால் பண்ணி சொல்லிட்டு இங்கே சுச்சுவேஷன் சரியில்லை அப்படிங்கிறதையும் சொல்லிடுவா. இப்படி நம்ம யோனோட தலை அந்த பக்கம் வரைஞ்சதுக்கு அப்புறமாங்க இந்த அம்மாவுக்கு தரன்னு இழுத்துட்டு வந்துருவோம்னா அவங்க ரூம்ல தள்ளி விட்டுட்டு, இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, எந்த கண்ணா பின்னாங்கிற பேச்சும் இருக்கக்கூடாது, உனக்கு நான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் பார்ப்பேன், அங்கே நீ போற அப்படிங்கிறப்போ ப்ளீஸ் ரூனா அப்படிலாம் பண்ணாத. ஆமா ஏன் இவ்வளோ கோவப்படுற, அப்போ உண்மையில மினியோட சாவுக்கு நீதான் காரணமா அப்படிங்கிறப்போ வாய முடிடி அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சுட்டு கரெக்டாக வர்றதுக்கும் பார்க் வந்து நின்றுட்டு முறப்பாரு பாருங்க. ரூனாவே பயந்துடுவா. பார்க் வந்ததுக்கு அப்புறமாக தான் இந்த வீட்டை விட்டு அது வரைக்கும் வெளியே தான் இருந்திருப்பாங்க நம்ம யோன், அதுக்கப்புறம் தான் கார் எடுக்கலான்ட்டு வருவாங்க. அப்படியே நின்று இந்த வீட்டை திரும்பி பார்ப்பாங்க, என்னமோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுது, ஆனால் அது என்ன ரகசியம் அப்படின்னு தான் புரியல. பார்க் செம கோவத்தில் ரூமுக்குள்ளே வரப்போ பார்க் அப்படின்ட்டு அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழுவாங்களா, ஏன் இப்படி எல்லாம் பண்ண அப்படின்னு கேட்கறதுக்கு இதை பாரு உங்கள் அம்மா சரியில்லை அதனால இதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம் இப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ ரூனா, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடா பேசுற, யாரை பார்த்து எதிர்த்து பேசுற அப்படிங்கிறப்போ, என்ன அப்பாவை கொண்டது பத்தாதா, இப்போ என் அம்மாவே கொல்ல போறேன் அப்படிங்கிறப்போ என்ன தைரியம் தான் என்னை பார்த்து இப்படி பேசுவா அப்படின்னு அடிக்க வருவாங்க பாருங்க. பார்க் கையை பிடிச்சிட்டு நீ பண்ண ஒவ்வொன்றுக்கும் நான் இதுக்கப்புறம் ஒவ்வொன்றா பதிலடி கொடுப்பேன் அப்படிம்பாங்க. ஆனால் எதிர்க்கிறவங்களை யாருமே தான் ரூனாவால் ஏற்றுக்க முடியாதே பிடிக்காதே, அவள் ஒரு மாதிரி அங்கேருந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவை தூங்க வச்சுட்டு பார்க்குக்கு நிறைய விஷயங்கள் ஓடுது. பார்க்குக்கு தெரியும் அந்த நியூஸை லீக் பண்ணது ரூனா தான், அந்த கேட்ட அதிர்ச்சியில தான் அப்பா செத்தாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அது இன்னும் சொல்லாமல் இருக்காரு. சரி அப்பா இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் அதை சொல்லி என்ன பண்ணுறது, தேவையில்லாமல் இவ லைஃபை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அதாவது ரூனா லைஃபை ஸ்பாயில் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஆனால் இதுக்கப்புறமா அப்படி பொறுமையாக இருப்பாரான்னு தெரியல. இங்கே 100 சிக்கன் ஆர்டர் கேட்டிருந்தாங்க இல்லைங்களா, 100 சிக்கன் இவங்க ரெடி பண்ணிட்டாங்க, வந்து அதை வாங்கிட்டும் போயிட்டாங்க. வாங்கிட்டு போகிறவங்க சொல்லிடுவாங்க உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் கேஷை கிரெடிட் பண்ணிட்டோங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்க்குறப்போ 100 சிக்கனுக்கான அமௌண்ட்டை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது $1,80,000 இருக்குது அதில். ஏய் இவ்வளோ ஆகாதே 100 சிக்கனுக்கு, நான் சொன்ன அமௌண்ட்டை விட அதிகமாக போட்டிருக்காங்க, இருங்கம்மா அதே நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு கேமராமேன் கால் பண்ணால், நீங்கள் அழைத்த நம்பர் தற்போது உபயோகத்தில் இல்லைன்னு வருது. என்ன ஆகுது ஏதாகுதுன்னு உங்களுக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் பார்க்க அவங்க அம்மா தூங்க வச்சுட்டு யோன் கிட்ட வந்து பேசுவாங்க, நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா நேற்று ஒரு மாதிரி இருந்தாங்க, இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. ஸோ இந்த டெமென்ஷியா அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து ரொம்ப மோசமாயிட்டே இருக்கு அப்படிங்கிறப்போ சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் அவங்க கொஞ்சம் அமைதியான சூழ்நிலையில் இருக்கணும் ரூனா அப்படின்னு சொல்லிட்டு யோன் ஆரம்பிக்கிறப்போ, தெரியும் தூகி இப்போதைக்கு எங்கள் அம்மாவுக்கு இருக்கிற ஒரே அமைதி நீ டெய்லி வந்து அவங்கள பார்க்கறது தான், உன் ஃபேஸை பார்க்குறப்ப தான் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ ப்ளீஸ் அதை மட்டும் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நீ நிறுத்திடாத அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக நான் நிறுத்த மாட்டேன் பார்க்க, ஆனால் ரூனா விஷயத்தில் நீங்கள் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க, ஏன்னா உங்கள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எப்படி கல்யாணம் நடந்தது அப்படிங்கிற நியூஸை வந்து லீக் பண்ணதில் அது கேட்டு ஷாக் ஆகி உங்கள் அப்பா இருந்தார். அந்த நியூஸை லீக் பண்ணது ரூனா, இன்னும் நீங்கள் இது ரூனா கிட்ட சொல்லலை, அதில் என்ன யோசிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ, இல்லை அதை உடனே பண்ண முடியாது, அதை நான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன், பொறுமையாக தான் பார்க்கணும் அப்படின்ட்டுவாங்க. இந்த பக்கமாக நைட்டு ஜாங் தண்ணி குடிக்கலான்னு வெளியே வர்றப்போ, ஜாங் நீ இதான் தண்ணி குடிக்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்து என்ன பார்க்கடாம சொல்லுவாங்க. ஏமா எங்க கூட பேசணும்னா ஜாங் வாப்பா உங்க கூட பேசணும்னு சொன்னா முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை அதெல்லாம் சரிப்பட்டு வராது, ரூனா நான் உங்ககிட்ட பேசுறது தெரிஞ்சாலே பேச விட மாட்டா. ஆமா நான் மினியோட பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னேன், கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து சரி இதுக்கு மேலே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மினியோட பொண்ணு யோனும் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறப்போ, ஐயோ மினியும் இறந்து போயிட்டா, அவள் பொண்ணும் இறந்து போயிட்டாளா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், நான் சீக்கிரமாவே வந்துட்டு மினியோட பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கணும், அவகிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படிங்கிறப்போ, என்ன உண்மையே நீங்க மினியோட பொண்ணு கிட்ட சொல்லியிருந்தீங்க அப்படின்னு கேட்க, இன்னமும் இவங்க சொல்ல வருவாங்க. அதுக்குள்ள ரூனா வந்துட்டு இவளே பைத்தியக்காரி, இவ பேசுறதெல்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிறாங்க. ஏன் ரூனா அப்படி என்ன பார்த்து சொல்றேன் பார்க்கோட அம்மா கேட்கறதுக்கு. இது பாருங்க ஜாங், உங்க இளம் மாமியாருக்கு நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டீங்க,
போதும் போய் தூங்குங்க, இவங்க கண்ணா பின்னா நொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்போ ஏன்டி இப்படி எல்லாம் பேசுற அப்படின்ட்டு ஜாங்கிக்கே கோவம் வந்துடும். எல்லாம் கேட்குற பார்க்கோட அம்மாவோ சரி லேட் நைட் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே பேசி என்ன பண்ணுறது, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்ட்டு இவங்க தண்ணி குடிக்க போவாங்க. போகிற ரூனா நின்று முறைச்சிட்டு போவா. இந்த பக்கம் காங்கத்தேவோட அம்மா கொஞ்சம் பணம் கடனை வாங்கியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட இருந்து ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு, எப்போ பணத்தை திருப்பி கொடுப்பீங்க, வட்டியும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேற வழி ரூனா கிட்ட கேட்கறதுக்காக வர்றப்போ ரூனா இருந்துட்டு பணம் தேவைப்படுதுன்னா இப்போ என்ன ட்ரபிள் பண்ணீங்க, ஐயா ட்ரபிள் எல்லாம் இல்லை சம்மந்திமா, பிஸ்னஸ்க்கு தேவைப்படுது அப்படிங்கிறாங்க. இதை பாருங்க, இப்போ உங்கள் பையன் ஒன்றும் என் பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிறது கிடையாது, 2 பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, போகிற பக்கம் பார்த்து பிரிச்சிருவாங்க போல இருக்கு, அப்படி இருக்கிறப்ப நான் இதுக்கு உங்களுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சம்மந்தமாக அப்படி சொல்லாதீங்க, என் பையன் காந்தே எப்போவுமே ஸ்ரீஜா விட்டு பிரிய மாட்டான். பாருங்க இப்போ நான் அந்த மைண்ட்லேயே கிடையாது, நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூனா போயிடுவா. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு பார்க்கோட அம்மா ஓடி வந்து இந்த ரூனா உன்னையும் டீஸ் பண்ணாலா, புள்ளி பண்ணாலா, கவலைப்படாத, உனக்கு காசு வேணுமா என்கிட்ட இருக்குதா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 ரூபா 100 ரூபா கொடுப்பாங்க. நம்ம இப்படி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, சிறுப்புலத்தனமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கத்தேவோட அம்மா பார்ப்பாங்க. இங்கே அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த யோனோட அம்மாவுக்கு அதிகமாக பே பண்ணிட்டாங்களே அப்படின்ட்டு அதே மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. எல்லாரும் சொல்கிறாங்க, இதை பாருங்கம்மா, நான் வேணா அவங்க கிட்ட திட்டிக்கிட்டோமா, அவங்க தானே அனுப்பிச்சாங்க, ஐயோ தெரியாமல் அதிகமாக அனுப்பிச்சிட்டோங்க, 100 சிக்கனுக்காக காசு எடுத்துக்கிட்டு திருப்பி கொடுத்துருங்கன்னு கேட்டால் கொடுத்துட போகிறோம், நீ ஒன்றும் யோசிக்காதம்மா அப்படிங்கிறப்போ வேங்க் வந்து ப்ளீஸ் அத்தை எனக்கு எப்படியாவது உங்கள் மூத்த பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ இவனை கொன்றுவனாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஒரு பெரிய கலாட்டாவே ஆகிடும். இந்த பக்கமாக கம்பெனி தான் காட்டுறாங்க. நம்ம யோன் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போது பேஸ்மெண்ட்லேருந்து ஒரு லேடி கால் பண்ணுவாங்க, என்னங்க நான் என் காரை நிறுத்துறப்போ உங்கள் காரை இடிச்சிட்டேன் போல இருக்கு, பேஸ்மெண்ட்டில் தான் நான் இருக்கேன், கொஞ்சம் வரீங்களா, உங்கள் கார் நம்பரை வச்சு ரிசப்ஷனில் கேட்டப்போ தான் அது உங்கள் கார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்தாங்க அப்படிங்கிறப்போ இருங்க வர்றேன்ட்டு நம்ம யோன் கீழே போவாங்க. அந்த கேப்பில் ஒரு வாட்டி இந்த ஸ்ரீஜா வந்தப்போ ஒரு பொண்ணு பண கஷ்டத்தை பற்றி இந்த டீமில் இருக்கிற பொண்ணு தான் யாரோ கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பா இல்லையா, அந்த பொண்ணு வந்து யோனோட லேப்டாப்பில் என்ன பண்ணுறான்னு தெரியல ஒரு மெயிலை வந்து சென்ட் பண்ணுறா. அப்படி சென்ட் பண்ணுறதுக்கும் இந்த பக்கம் காரை செக் பண்ணி பார்க்குறாங்க யோன், இல்லைங்க இது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, பரவாயில்ல நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்புறம் இந்த பில்டிங்குக்கு நீங்கள் யாரை பார்க்க வந்தீங்க என்னதுன்னு கேட்குறதுக்கு, ஐயோ நான் இங்கே ஒர்க்கெல்லாம் பண்ணலைங்க, எனக்கு தெரிஞ்சவங்கள பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போயிடுவா. இந்த பக்கம் யோனோட சிஸ்டமில் அந்த பொண்ணு ஏதோ பண்ணிட்டு இருப்பா இல்லையா, எல்லா வேலையும் முடிச்சுட்டு போகலாம் அப்படிங்கிறப்ப காங்கத்தே வருவாங்க. நீனும் வீட்டுக்கு போலேன்னு அந்த பொண்ணை பார்த்து கேட்க, இல்லை ஏதோ இப்போ கிளம்பிடுவேன், ஏன் ஏதோ அதிர்ச்சியான மாதிரி என்ன பார்க்குறேன்னு காங்கத்தே கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், கீழே போயிருக்காங்க இவங்க தூகி வந்துட்டு அவங்க காரை யாரோ இடிச்சிட்டாங்கன்னு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க, இதெல்லாம் இப்போ வீட்டுக்கு கிளம்பிடுவேன் அப்படிங்கிறப்ப காங்கத்தே பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, சரி போயிட்டு வான்னு சொல்லிடுவாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் பண்ணுறதும் ஸ்ரீஜா தான். மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன், இதுக்கப்புறமாக இன்னொரு வாட்டி இப்படிலாம் பண்ண சொல்லாதீங்க அப்படிங்கிறாங்க. இதுக்கப்புறம்லாம் பண்ண சொல்ல மாட்டேன், நீ பேசுறதை பற்றி இன்னும் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரி இருக்கே, நீ ஆஃபீஸை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கெல்லாம் போயிட்டதுக்கப்புறமாக உன்னோட பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணிப்பாரு, நான் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. இந்த பக்கம் பேஸ்மெண்ட்டுக்கு போன யோன் மேலே வராங்க, என்ன எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் இருக்குது, அதில் யோனோட குழந்தையோட வீடியோஸ் எல்லாம் ஓடுது. அதை பார்த்ததும் தங்கம் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்போ லைட்டெல்லாம் ஆன் ஆகுது. இதை பண்ணதே காங்கத்தே தான். அவ்வளோதான், பிடிப்பட்டாச்சு யோன். இதுக்கப்புறம் என்ன ப்ரூஃப் வேணும், உன் குழந்தை அப்படிங்கிறதுனால தான் நான் அந்த வீடியோஸை பார்த்ததும் ஒரு ரத்தமெல்லாம் துடிக்குது அப்படிங்கிறாங்க. காங்கத்தே நீ ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன் போ, இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அசால்ட்டாக தான் வந்துட்டு நம்ம யோன் நடந்துப்பா. இதை பாரு, நீ யோன் தூகி இல்லை, இதை நான் இப்போ கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்கப்புறமாக இந்த கம்பெனியில் இருக்காத, நீ போயிட்டு நீ பாட்டுக்கு வாழ்க்கையை பாரு, அப்படி இல்லைன்னா எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படிங்கிறாங்க. நம்ம யோன் பக்கத்தில் வந்து சொல்லிக்கோ, என்ன வேணா யார்கிட்ட வேணா சொல்லிக்கோ, ஆனால் யாரும் நம்ப மாட்டாங்க, நான் எடுத்த காரியத்தை முடிக்காம போக மாட்டான்டா அப்படின்னு போகிறப்போ மண்டி போட்டு கெஞ்சுவான், ப்ளீஸ் யோன் எல்லாத்தையும் நிறுத்திக்கோ, இந்த மன்னிச்சிரு அப்படிங்கிறப்போ மண்டி போட்டு மன்னிப்பு கேட்குறேன். டூ லேட், என்னோட பாதையிலிருந்து யாரையும் நான் விளக்க போகிறதும் இல்லை, எல்லாருக்கும் என்ன கொடுக்கணுமோ அதை நான் கொடுக்க தான் போகிறேன். நீ போய் ஸ்ரீஜா பக்கம் இரு, ஸ்ரீஜாவோட விசுவாசமான நாயா சர்வன்ட்டா அவள் பக்கத்துலேயே இருந்து பண்ண பாவத்துக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் எடுத்துக்கோ. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது, நான் யோனும் தெரிஞ்சே உங்ககிட்ட மோதுறப்போ நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீ எனக்கு பண்ண துரோகம் உனக்கு ஞாபகம் வரும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவர் காஃபி வாங்கிட்டு வருவார், எது கலப்பா இருக்கு, நீ ரொம்ப லேட் நைட் ஒர்க் பண்ணுவேன்ல நினச்சேன் தூகி, ஏன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிருக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காஃபி கொடுங்க நான் கிளம்புறேன் அப்படிங்கிறப்போ இவரு கூடவே சேர்ந்து வருவாங்க. இந்த பக்கமாக இந்த ரூனாவை தான் காட்டுறாங்க, வீடு ஃபுல்லாக புகை மூட்டமாக இருக்கு, கிச்சனில் எதுவும் தீஞ்சிருச்சா கறிக்கிடுச்சான்னு தெரியல, அங்கே கூப்பிட்டு காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கிச்சனுக்கு வந்து பார்க்குறப்ப மெய்டு தான் இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன கறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கறதுக்கு அந்த மெய்டு வந்துட்டு, ஐயோ மேடம் நான்லாம் எதுவும் பண்ணலை, பார்க்கு சாரோட அம்மா தான் வந்துட்டு தான் சமைக்கிறேன்னு சொன்னாங்க, அவங்கள விட்டுட்டு போனேன், அந்நேரத்தில் இதாகிடுச்சு அப்படின்ட்டு இவ போய் சொல்லிடுவா. ஆக்சுவலாக இப்போ இந்த விஷயத்தில் ரூனாக்கு சம்மந்தம் இல்லைங்க, இந்த மெய்டு தான் சமைக்கிறப்ப கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்ததுனால இதெல்லாம் தீஞ்சு போய் வீடே புகையாயிடுச்சு, ஆனால் நாம தான் பண்ணோன்னு சொன்னால் திட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே உங்களுக்கு பழசெல்லாம் மறந்துடுச்சு, எல்லா கேஸையும் அந்த பார்க்கோட அம்மா மேலே தான் எழுதுறோம் அப்படின்னு சொல்லிடுவா. உடனே வந்து தூங்கிட்டு இருக்க பார்க்கோட அம்மா கண்ணா பின்னோன்னு ரூனா திட்டுவா. நான் ஒன்றும் பண்ணலை அப்படிங்கிறப்ப மெய்டு வந்துட்டு, மேடம் நீங்கள் தானே வந்தீங்க, உங்களுக்கு உங்கள் கையால் சமைச்சு சாப்பிடணும்னு சொன்னீங்க இல்லையா, அதனால தானே கிச்சனை விட்டு போகணும் அப்படிங்கிறாங்க.
சத்தியமா நான் வரல அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க. எப்படி சத்தியம் பண்ற? உனக்கு தான் ஒண்ணுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. இதுல சத்தியமா நான் சொல்லல அப்படின்ட்டு சத்தியம் வேற. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ பாவம் இவங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியாது. அவங்களுக்கு தெரியுது அந்த தப்பை தான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. உனக்கு தான் நிறைய விஷயங்கள் மறந்து போகுது, டெமென்ஷியா இருக்கு இல்லையா, ஸோ அதை நீ பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்றப்போ இவங்களால என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே மிஸ்டர் பீக்கு கால் பண்ணி எல்லாரும் என்ன ரொம்ப மோசமா நடத்துறாங்க, நான் பண்ணாத விஷயத்துக்கெல்லாம் என் மேல பழி போடுறாங்க, எனக்கு டெமென்ஷியா இருக்கிறதுனால அது எல்லாருக்கும் அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இது பாருங்க, நான் எல்லாத்தையும் பொறுமையா கேட்கிறேன், நான் உங்களை நம்புறேன், நீங்க சொல்றதா உண்மைன்னு எனக்கு தெரியும். உங்களுக்காக நீங்க தான் எதிர்த்து நிக்கணும். அவங்க எல்லாம் உங்களோட பலவீனத்தை பலமா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நீங்க தான் ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசிட்டு இருப்பாரு. இதை அவங்க ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு இன்னும் எத்தனை கொடுமைகளை நான் கேட்கணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெட்ரூம் போயிட்டு தலையில கை வச்சு உட்காந்துருப்பாங்க. அதை வந்து யோன் பார்த்துட்டு அம்மா ஏன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்க, அப்செட்டாக இருக்கீங்க போல இருக்கு அப்படிங்கிறப்போ ஆமாம் என் முகத்தையே என்னால் கண்ணாடியில் பார்க்க முடியல, நான் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், என்ன பண்ணுறது எல்லாம் தலையெழுத்து அப்படிங்கிறாங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு யோன் ஆறுதல் சொல்கிறப்போ அவங்களுக்கு ரொம்ப வந்துட்டு மனசுக்கு ஆறுதலாக இருக்குது. இப்போ என் பக்கத்தில் எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான் யோன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, அதை நான் உனக்கு பண்ணி கொடுக்குறேன், என்ன ஹெல்ப் வேணாலும் என்கிட்ட கேளு, உன் குழந்தைய கொண்டவங்கள உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவங்கள ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இல்லைம்மா நான் உங்ககிட்ட நிறைய கேட்குற மாதிரி இருக்கும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை கண்டிப்பாக கேளு, இதை நான் என் பொண்ணு தூகிக்காகவும் தான் பண்ணுறேன், அந்த ஹாஸ்பிட்டலில் தூகி வரல அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னொரு 2 மாதமாவது என் பொண்ணு என் கூட இருந்திருப்பாள்ல, அங்கே வர்றதுக்கு காரணம் உன்னை அங்கே யாரும் ட்ராப் பண்ணி வச்சதுனால தான், அதனால யாரையுமே சும்மா விடக்கூடாது, உன்னோட ரிவெஞ்சுக்கு நான் துணையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுப்பாங்க. ஸ்ரீஜா வர்றப்போ ரூனா கண்ணாப்பினான்னு சொல்கிறா, அவளுக்கு டெமென்ஷியா வந்துருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் போயிட்டா, வீடே நெருப்பு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறப்போ சும்மா உடனே ஒரு கன்க்ளூஷனுக்கு வராதிங்கன்னு பின்னாடியே பார்க்கு வந்து சொல்லுவாங்க. உன் அம்மா கூட இருக்கிறது ஏதோ எப்போ வேணாலும் உயிர் போக அப்படிங்கிற பயத்திலே இருக்குன்னு சொல்லிட்டு ரூனா போயிடுவான். அதுக்கப்புறம் பார்க் வந்துட்டு அம்மா ஏமா ரொம்ப டவுனாக இருக்க, என்னாச்சுன்னு கேட்குறப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, என் பையனை பார்த்துட்டேன்ல சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டோமான்னு ஹக் பண்ணிப்பாங்க. பார்க்குக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு சொல்லி ஆறுதல் படுத்தவும் முடியல, பையன் கஷ்டப்படுவாங்க அப்படின்ட்டு இவங்க நடந்ததையும் சொல்றது இல்லை. இங்கே காங்தே அவங்க ரூமுக்கு வர்ற சமயத்தில் ஸ்ரீஜா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. காங்தே டயர்டாக இருக்கீங்களே, சாப்பிட்டீங்களா, வெளியே சாப்பிட்ட ஸ்ரீஜா, டீ அவங்க கூட இங்கே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க அப்படிங்கிறப்ப என்னாச்சு ஸ்ரீஜா, விழுந்து விழுந்து புருஷனை கவனிக்கிற அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்குது, கூடிய சீக்கிரம் தெரிய வரும் பாருங்க, நம்ம சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படிங்கிறா. என்னத்தை பண்ணி வச்சிருக்காளோ. அதுக்கப்புறமாக அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு மாடலாக இருக்க போகிறது யோனோட அம்மா தான் இல்லையா, அவங்கள வச்சு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மீட்டிங் எல்லாம் போயிட்டு இருக்கு. அப்போ ஸ்ரீஜா யாருக்கோ கால் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, இதுதான் சரியான டைம் அப்படிங்கிறா. என்னத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ஏபி ஃபுட்ஸ் அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டோட கொலாப் பண்ணதுக்கு அப்புறமாக எந்த சிக்கன் ரெசிபியை வச்சு இதுதான் நம்பர் 1 நம்மளோட எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் சேல்ஸ் பண்ணணும்னு வச்சுருந்தாங்களோ அது இவங்களோட காம்படேட்டிவ் கம்பெனியான இன்னொரு ஃபுட் கம்பெனிக்கு அவங்களுக்கு அந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக பிளேட்டிங் முதற்கொண்டு எப்படி அந்த சிக்கனுக்காக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை லான்ச்சும் பண்ணிட்டாங்க. போர்ட் மீட்டிங்கில் போட்டு கிளிக்கிறாங்க. இது எப்படி நம்மளோட காம்படேட்டிவ் கம்பெனிக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு இது எப்படி லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குக்கு பயங்கர நெருக்கடி ஆகுது. எல்லாரும் ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்காங்க. காங்தேலேருந்து எல்லாரும் ஒரு மாதிரி சீரியஸாக இருக்காங்க. ஆனால் இந்த ஸ்ரீஜா மட்டும் அப்படியே ஒரு மாதிரி கள்ள சிரிப்பு சிரிக்க அதை நம்ம யோன் பார்த்துட்டா. ஸோ இவன் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கான்னு தெரியுது. என்ன எதுன்னு கண்டுபிடிக்கலான்னு ஆஃபீஸ் ரூமுக்கு வந்தா அந்த நம்ம யோனோட லேப்டாப் எல்லாம் வந்துட்டு யாரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க. மிஸ் தூகி, நாங்கள் ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்திருக்கோம், நீங்கள் சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது, எங்கள் கூட வரீங்களா அப்படிங்கிறப்போ சரின்ட்டு நம்ம யோன் கிளம்பிடுவா. மற்ற ஸ்டாஃப் எல்லாம் மேடம் என்ன எதுன்னு கேட்கறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் வருவா. ஆனால் கீழே வர்றப்போ இது கண்கொள்ளா காட்சியாச்சே இந்த ஸ்ரீஜாக்கு. அவள் பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ நம்ம யோன் இதை பார்த்துட்டா. ஸ்ரீஜா, இதுக்கு பின்னாடி நீ இருக்கே அப்படிங்கிறது இப்போ தான் கெஸ் பண்ண, அதுக்குள்ளே ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி என்னை லாக் பண்ணுறதா நீ நினைக்காது, நீ தப்பு பண்ணிட்டு அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு போயிடுவா. ஆனால் ஸ்ரீஜா மனசுக்குள்ளே நினைக்கிறா, நீ ஏன் இந்த கம்பெனி விட்டு போயிருந்தா இந்த அவமானம் வந்திருக்காது இல்லையா தூக்கி அப்படின்ட்டு அவள் மனசுக்குள்ளே நினைக்கிறான். அப்போ அந்த இன்னொரு ஸ்டாஃப் அந்த லேடி ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, மேடம் என்ன மேடம் இப்படியெல்லாம் கூப்பிட்டு போகிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, தூகி மேடம்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடாதில்ல அப்படிங்கிறப்போ இதை பாரு, நீ பண்ண வேலைக்கு காசு கொடுத்துட்டேன், உன் பண பிரச்சனை சரியாயிடுச்சு, இப்போ ஏன் லபோ திபோன்னு கத்துற, உன் ஃபேஸில் இருக்க இந்த எக்ஸ்பிரஷன்லாம் கண்ட்ரோல் பண்ண யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறப்போ காங்தே கொஞ்சம் அரையும் குறையுமா கேட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீஜாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு உண்மையை சொல்லு, இதுக்கு படி நீ தானே இருக்க அப்படின்னு கேட்க, என்ன எப்போ இது தப்பா நடந்தாலும் சும்மா என்னையா வந்து நீதானே பண்ணன்னு கேட்குற, என்னை பார்த்து என்ன சூனியக்காரி மாதிரி இருக்கா, அவளுக்கு எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ ஸ்ரீஜா, நீ கண்ணிங்கா சில விஷயங்கள் பண்றதுலாம் எனக்கு அப்படியே மண்டைக்குள்ள போட்டுட்டு அப்படியே கொடையுது, என்னால் வாழவே முடியல, இதுக்கு பின்னாடி மட்டும் நீ இருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அப்படிங்கிறப்போ என்ன காங்தே நானும் சும்மா போனா போதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, யோனுக்கு எது நடந்தாலும் நான், இந்த தூகிக்கு எது நடந்தாலும் நான், இப்போ என்ன இதை நான் தான் பண்ணியிருப்பேன் நினைக்கிறியா, சரி அப்படி நீ நம்மளனா நான் சாகர அப்படின்ட்டு மேலேருந்து கீழே குதிக்க போயிடுவா, இவன் காப்பாத்திடுவான். இதை பாரு, இதுக்கப்புறம் என்ன நிரூபிக்கணும்னா ஒவ்வொரு வாட்டியும் இதே மாதிரி சூசைட் பண்ணிக்கணும் போல இருக்கு அப்படிம்பாங்க. இந்த அளவுக்கு போறாளே அப்போ கண்டிப்பாக ஸ்ரீஜா பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு
காங்தே நினைக்கிறான். ப்ளீஸ் காங்தே, என்ன வெறுத்துனது, நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்ட்டு இவ கட்டி பிடிச்சி அழுது என்னென்னமோ நாடகம் போட்டு சமாளிச்சுட்டா. காங்தேவும் நம்பிட்டான். அதுக்கப்புறமாக ஜாங் கூப்பிட்டு பார்க்க பேசுறாங்க. இதெல்லாம் ரொம்ப சரி கிடையாது. நம்மளுக்கு போட்டியாளராக இருக்கிற அந்த கம்பெனிக்கு அந்த சிக்கன் ரெசிபியை இவளோட லேப்டாப்ல இருந்து தான் வந்துட்டு தூக்கி அனுப்பிச்சிருக்கா அப்படிங்கிறப்போ சத்தியமா கிடையாது ஜாங், அதை எப்படி வந்து தூக்கி பண்ணுவா, இது ட்ராப் அப்படிங்கிறாங்க. இதை பாரு, அது உண்மையா பொய்யா இல்லை ஜோடிக்கப்பட்டதா அப்படிங்கிறத சீக்கிரம் நிரூபிக்கணும். இல்லைன்னா ஏபி ஃபுட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நம்மளோட மற்ற குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கும் பிரச்சனை வந்துடும் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறமாக தான் ஒரு எம்ப்ளாய் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு தூகி மேடம் விசாரிக்க கூப்பிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குக்கு தெரிய வருது. அதுக்கப்புறமாக வீட்டில் தூகியோட அம்மாக்கு தெரிய வந்து அவங்க கால் பண்ணி மிஸ்டர் பீக்கு சொல்லுவாங்க. கேட்குற மிஸ்டர் பீக்கு, நம்ம பொண்ணு நம்ம முட்டாளா, அவ கம்பெனி அது, அவ கம்பெனியில் இருக்கிற ஒரு சீக்ரெட் ரெசிபியை இவ கம்பெனிக்கு போட்டியா இருக்கிற இன்னொரு கம்பெனிக்கு அவ அனுப்புவாள், அவ என்ன முட்டாளா அப்படிங்கிறப்போ தெரியலங்க அப்படி சொல்லி தான் ஆடிட்டர் ஆஃபீஸில் வந்து விசாரிக்க கூப்பிட்டு போயிருக்காங்களாமா. எனக்கு தெரிஞ்சது உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்கள் என்ன எது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணதும், என்ன ரூனா, என்னோட பொண்ணு தூகியை கொன்னது பார்த்தாம இப்போ தூகி மாதிரியே இருக்கிற யோனையும் ஏதாவது பண்ண பார்க்குறியா, நான் விட மாட்டேன், சத்தியமாக நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கோ கால் பண்ணி இப்போ இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்போ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கும். இப்போ அந்த கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, நிறையா வந்துட்டு வாங்குங்க, இன்னும் 2-3 நாள் போக இன்னும் கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகும், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்குங்க அப்படின்னு யாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக அதே ஆடிட்டர் ஆஃபீஸ்ல இருந்து சில பேர் வந்து இந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க. இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைங்க, 100 சிக்கனை விற்றோம், ஆனால் அவங்க தான் பணம் எச்சா அனுப்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதில் என்ன எதுன்னு பார்த்துட்டோங்க, நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறதுக்கு வந்து தான் ஆகணும் அப்படிங்கிறப்ப இவனோட அம்மா இருந்துட்டு, இல்லை நான் எந்த தப்பு பண்ணல அப்படின்னா நான் வர்றேன், தப்பு பண்ணாதானே பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே வருவாங்க. இந்த பக்கம் நம்ம யோனை விசாரிக்கிறாங்க. இவங்க கிட்ட ஆதாரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, உங்கள் லேப்டாப்பில் இருந்து தாங்க அந்த கம்பெனிக்கு அந்த ரெசிபி நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அந்த டைமிங் எல்லாம் சொல்கிறாங்க. இல்லைங்க, அந்த டைமிங்கில் பேஸ்மெண்ட்டில் இருக்கிற என் காரை யாரும் இடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க, நான் அங்கே பார்க்க போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அதுக்கான ஆதாரம் இருக்கும் இல்லையா, செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து செக் பண்ணுறாரு நம்ம காங்தே. அப்படி செக் பண்ணுறப்போ அந்த பர்டிகுலர் டைமிங் மட்டும் டெலீட் ஆயிருக்கு. ஏன் அந்த டைமிங் மட்டும் ஸ்கிப் ஆகுது அப்படிங்கிறாங்க. சார் ஸ்கிப் ஆகுது அப்படின்னா அந்த இடையில இருக்க அந்த போர்ஷன் யாரும் டெலீட் பண்ணியிருக்காங்க. அப்படியா, கன்ஃபார்மாக டெலீட் அப்படின்னு கேட்குறப்போ, சார் டெலீட் தான், ஆனால் அது கன்ஃபார்ம்னு சொல்ல முடியாது, சம்டைம்ஸ் சிஸ்டம் எரரால் கூட அது நடக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்போது காங்தேக்கு தோணுது, ஓகே எப்போவாவது சீஃப் டைரக்டர் ஸ்ரீஜா இங்கே வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்குறப்போ, ஆமாம் சார் வந்தாங்க, நேற்று தான் வந்தாங்க, எங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க சார், நாங்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல புரிஞ்சு போச்சு காங்தேக்கு. ஸ்ரீஜா தான் பண்ணியிருக்கா, இந்த வகையில் மாட்டிக்க கூடாதுன்னு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுற மாதிரி இந்த சிசிடிவி கேமராஸ் எல்லாம் அந்த முக்கியமான போர்ஷன் டெலிட் பண்ணியிருக்காங்கிறது புரிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஆடிட்டர் ஆஃபீஸில் இவன் சொல்லியிருப்பா இல்லையா, நம்ம யோன் சொன்னதுக்காக இவங்க இப்போ இந்த செக்யூரிட்டி கேமராஸ்லாம் செக் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இல்லைங்க, நீங்கள் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே சிசிடிவி ஃபுட்டேஜில் எந்த ஒரு ரெக்கார்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு லேடி இருப்பாங்க இல்லையா, அவங்களும் இன்வால்வ் தானே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறப்போ, நான் எதுவும் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. இருங்கம்மா பொறுமையாக இருங்க, இது ட்ராப் தான், கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு 100 சிக்கன் கேட்டாங்க, நாங்கள் டெலிவரி பண்ணிட்டோம், ஆனால் 100 சிக்கனுக்காக வர வேண்டிய காசு விட நிறையா வந்துச்சு அப்படிங்கிறாங்க. இருங்கம்மா பொறுமையாக இருங்க அப்படிங்கிறப்போ இவரோட ரெக்கார்டிங்கை காட்டுறாங்க. இப்போ இந்த சீக்ரெட் ரெசிபியை எந்த போட்டி கம்பெனிக்கு இந்த யோன் வந்து அனுப்பிச்சிருக்காங்க, அவங்க லேப்டாப்லேருந்து அனுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த கம்பெனிலேருந்து 100 சிக்கன் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அந்த 100 சிக்கனுக்காக காசுக்கு பதிலாக இன்னும் கூட சேர்த்து $1,80,000 அனுப்பிச்சிருந்துருக்காங்க. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட் அந்த லேடியை போய் நாங்கள் பார்த்தோம், இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி ஏபி ஃபுட்ஸ் கூட வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டீங்க, எங்ககிட்ட கான்ட்ராக்ட் சைன் பண்ணுறது தப்பு அப்படின்னு சொன்னோம், பட் அந்த லேடி இருந்துட்டு இல்லை, அவங்களோட டீலிங்கை விட உங்கள் டீலிங் எனக்கு பிடிச்சிருக்கு, லாபகரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணுறதுக்கு ஓகேட்டாங்க. அப்படின்னதும் நான் பண்ணலை கொள்ளலை அப்படிங்கிறாங்க. சார் இது எல்லாமே பக்கா ட்ராப்பு, எங்களுக்கு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி யோன் கேட்டாலும், சாரி மேடம் டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, இந்த ஆதாரங்களை நாங்கள் கலெக்ட் பண்ணதை போலீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டாங்க. இந்த பக்கம் இந்த 2 சதிகாரிகளும் பேசிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது ரூனாக்கு தன் பொண்ணு தான் இந்த எத்தனை வேலையும் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. என்னடி ஸ்ரீஜா, இதெல்லாம் எங்கிட்ட கூட சொல்லாம நீயே பண்ணிட்டியா, இதுல காங்தேவ் இன்வால்வ் பண்ணிருக்க வேண்டியதானே, அவன் பண்ற மாதிரி பார்த்துருக்க வேண்டியதானே அப்படிங்கிறப்போ, அம்மா சும்மா இருமா, காங்தே கிட்டதில் எக்ஸ்பெக்ட் பண்ணாத, ஏய் காங்தே பலியாட ஆயிட்டு போட்டுண்டி, நாளைக்கு இதெல்லாம் நீ பண்ணேன்னு தெரிய வந்தா, இன்னொன்று சொல்கிறேன், தூகி அசால்ட்டாக எல்லாத்தையும் எடுத்துப்பான்னு நினைக்கிறியா, நீ பண்ணதெல்லாம் அவள் கண்டுபிடிச்சு நாளைக்கு உன்னதான் அப்படின்னு சொல்லி கை காட்டிட்டு என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் எல்லாத்தையும் பக்காவாக பண்ணிட்டேன், எந்த ஒரு உண்மையும் வெளியே வராது, ஆக்சுவலாக இப்படி பண்ணுறதுக்கெல்லாம் விருப்பமே கிடையாது, ஆனால் வேறு வழி கிடையாது, இப்படியெல்லாம் பண்ணாதான் பார்க் மாமா வந்துட்டு அந்த ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி கிவ் அப் பண்ணுவாங்க, எல்லாம் நல்லா நடக்கும் அப்படிங்கிறப்போ, உன்னோட அம்மானா எனக்கே காது குத்தாத, உன் மாமாவை அந்த ஏபி ஃபுட்ஸை கிவ் அப் பண்ணுறதுக்காக மட்டுமா நீ பண்ண, அந்த தூகிய கம்பெனிக்கு வரவிடாமல் இருக்கிறதுக்கு தானே பண்ண அப்படிங்கிறப்போ, ரெண்டும் ஒன்று தாமா, எல்லாம் நலனுக்காக தான் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி ஆத்தாளும் மகளும் பேசிக்கிறாங்க. இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் போலீஸ் பஞ்சாயத்து அதுக்காக விசாரணை அதுக்கப்புறம் தான் நடக்கணும். வெளியே வரப்போ அவங்களை கூப்பிட்டு போகிறதுக்கு எல்லாரும் வருவாங்க. இதை பாருங்கள், நாங்கள் எந்த தப்பு பண்ணலை, அமைதியாக நீங்கள் பொறுமையாக இருங்கம்மா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறப்போ, சரிம்மா எங்கள் கூட வந்து சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு யோன் இருந்துட்டு இல்லை, எங்கள் அம்மா வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவா.
அந்த சமயத்தில் கரெக்டாக காந்தே வந்து உங்ககிட்ட பேசணும்னு தனியாக கூப்பிட்டு வருவாங்க. சொல்லி இதெல்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு காந்தே கேட்குறப்போ, சத்தியமாக நான் பண்ணலை, கண்டிப்பாக இதில் வந்து சில பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஒன்றா அந்த ரூனாவாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஸ்ரீஜா, இன்னும் ஏன் ஜாங்காவும் இருக்கலாம், காந்தே நீயாவும் இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் எனக்கு ஸ்ரீஜா தான் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. போர்ட் மீட்டிங்கில் கூட ரொம்ப கள்ளத்தனமாக சிரிச்சா அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா பண்ணா அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குற சமயத்தில் இவனுக்கு சிரிப்பு வந்துடும். என்ன பொண்டாட்டி பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கிறியா, அவள் தான் பண்ணியிருப்பா அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியுது, அது எப்படி என்ன ஏதுங்கிறத நான் கண்டுபிடிக்கணும், அதை கண்டிப்பாக நான் கண்டுபிடிப்பேன் அப்படிங்கிறாங்க. இதை பாரு ஸ்ரீஜா இதெல்லாம் ஏன் தெரியுமா பண்ணுறா, அவளுக்கு தேவையானதெல்லாம் தூஹி அப்படிங்கிற உங்ககிட்ட இருந்து காந்தேவனை என்னை காப்பாற்றணும் அவ்வளோதான் அப்படிங்கிறப்போ, என்ன அந்த ஸ்ரீஜா கிட்ட இருந்து உன்னை நான் அபகரிச்சுக்குவேன் நினைக்கிறாளா, எனக்கெல்லாம் மேலே இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, நீ எல்லாம் அந்த அளவுக்கு வருத்தே கிடையாது, நான்லாம் உன்னை அவகிட்ட இருந்து பறிச்சுக்க மாட்டான், ஆனால் அவள் இந்த வாட்டி பண்ணது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இன்னைக்கு இத்தனை வருஷமா வளர்த்தவங்க என் அம்மா, அவங்களே ஜெயிலுக்கு அனுப்புற அளவுக்கு இவ துணிஞ்சிட்டா அப்படிங்கிறப்போ நான் சத்தியமா விட மாட்டேன், யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறப்போ, ஏன் யோன் இப்படி கண்ணிங்கா இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புரியல காந்தே, அந்த ரூனா அந்த ஸ்ரீஜா பண்றப்பெல்லாம் அவங்க கிட்ட போய் ஏன் கண்ணிங்கா பண்றீங்க அப்படின்னு சொல்றதுக்கு உனக்கு வாய் வர்றது இல்ல, அவங்க பண்ணதுக்கு பதிலடி கொடுக்குற என்கிட்ட மட்டும் வந்து பேசுறியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ, இதை பாரு நீ தூஹியா மாஸ்க் போட்டிருக்க இல்லையா, அதை நிறுத்து, நீ யோனா போ, எல்லாத்தையும் இதோட நிறுத்து, நான் யோன் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட அடையாளத்தை வெளிப்படுத்திக்கோ, தயவுசெய்து போய் அமைதியா வாழ அப்படிங்கிறப்போ, இதை பாரு நான் யோன் கிடையாது தூஹி, அந்த அடையாளத்தோட எல்லாரையும் பழி வாங்குவேன், தூஹியும் என் குழந்தையும் செத்ததுக்கு யார் தெரியுமா காரணம், நீங்க தாண்டா அவங்கள கொன்னீங்க, உங்க யாரையும் நான் பழி வாங்க விட மாட்டேன். அப்புறம் யோன் அப்படிங்கிறவ அவ குழந்தை இல்லாம ஒண்ணுமே கிடையாது, அப்புறம் உனக்கு தெரிஞ்ச பழைய யோனா என்ன பார்க்காத, இந்த மாதிரிலாம் நீ பேசினா போனா போகுதுன்னு மன்னிச்சு விட்டு போயிருப்பா, ஆனா இப்ப நான் யாரையும் மன்னிக்கவும் மாட்டேன், போனா போதும் விடவும் மாட்டேன்ட்டு போறப்போ, இதை பாரு நீ ஸ்டாப் பண்ணலன்னா நான் உன்னை ஸ்டாப் பண்ணுவேன், நான் உனக்கு தடையா இருப்பேன் அப்படிங்கிறப்போ, பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் பாட்டுக்கு வந்துருவா. இங்க ஆஃபீஸுக்கு வந்து ஆளுன்னு அழுதுட்டு இருக்கிறப்போ பாருக்கு வந்து அப்படியே தலையை தடவி கொடுப்பாரு. நிமிந்து பார்த்தவ, எதுக்கு இங்கே இன்னும் இந்நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நீ என்னோட பார்ட்னர், உன்னை அப்படியே அம்போன்னு விட்டு எப்படி போக முடியும், உனக்காக காத்துட்டு இருந்த அப்படிங்கிறப்போ, சரி நான் முக கழுவ போறேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்ட்டு யோன் போக பார்க்க தூஹி அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, இதை பாரு தயவு செய்து அழுதுரு, என்னால் எல்லாம் முடியும், எல்லாத்தையும் மனசில் வச்சு தாங்கிக்க முடியும்னு உன்னை நீயே ஏமாத்திக்காத, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ அழுது தீத்துரு, அப்போ நீங்கள் என்ன நம்புறீங்களா, இதை நான் பண்ணியிருக்க மாட்டேன்னு நீங்கள் நம்புறீங்களா அப்படிங்கிறப்போ, கண்டிப்பாக துஹி நீ எப்படி பண்ணுவ, எனக்கு மேலே நம்பிக்கை இருக்குது, நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை சால்வ் பண்ணலாம், ஃபஸ்ட்டு நீ ஸ்டடியாக அப்படிம்பாங்க. இந்த பக்கமாக இந்த ரூனாவோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஓகே நான் உங்களுக்கு பணம் கொடுத்துடுறேன், ஆனால் எதுக்கு இவ்வளோ பணம் கேட்குறீங்க, ஆக்சுவலாக இவங்களுக்கு ஆப்போசிட் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அவங்க கிட்ட தானே இவ தான் அந்த சிக்கன் ரெசிபி அனுப்பிச்சது, அவங்கள வச்சு அந்த பணத்தை வந்து யோனோட அம்மா பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப வச்சது எல்லாம் இவ தான், அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஒருத்தர் வச்சு இந்த வேலையை முடிச்சிருந்துருப்பா, ஆனால் அவர் இப்போ கொஞ்சம் பணத்தை அதிகமாக டிமாண்ட் பண்ணுறாங்க, ஏன் எதுக்குன்னு கேட்கறதுக்கு இல்லை, அவங்களாம் இன்னசென்ட் பீப்புள், உங்க கூட சேர்ந்து நான் அந்த திருட்டு வேலையை பண்ணிட்டேன், அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போலீஸ் கேஸ் அப்படிங்கிறப்ப என்னையும் கூப்பிட்டு தானே விசாரிப்பாங்க, நீங்க எதுக்கு பணம் அனுப்பிச்சிங்க, அவங்க எதுக்கு கேட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விசாரணைக்குள்ள நானும் தானே உட்படுவேன், என் மேலே பெரிய பிரச்சனை வராட்டாலும் விசாரணைக்கு நான் போவேன் இல்லையா, ஸோ அதுக்காக தான் பணம் கேட்குறேன் அப்படிங்கிறப்போ, சரி அந்த அதிகமான பணத்தை நான் உங்களுக்கு அனுப்புறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கும் காந்தே வர்றதுக்கும் சரியா இருக்கும். ஷாக் ஆகிட்டு அப்படியே கட் பண்ணிடுவா. என்ன ஸ்ரீஜா யாருக்கு என்ன காசு கொடுக்கணும் அப்படிங்கிறப்போ, ஐயோ என்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டுக்கு பிஸ்னஸ் வந்து சரியா போகலையா, அதனால தான் அவன் என்கிட்ட காசு கேட்டா, நாளைக்கு கொடுக்குறேன்னு சொன்னேங்க, உங்களுக்கு நான் டீ எடுத்துட்டு வரட்டுங்களாங்க அப்படிங்கிறப்போ, ஸ்ரீஜா எகேன் நான் கேட்குறேன், இப்போ நடக்கிற பிரச்சனைக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைல்ல அப்படின்னு கேட்க, சத்தியமா இல்லைங்க, நீங்கள் சும்மா சந்தேகப்படாதீங்க, அப்போ நம்ம மறுபடியும் மேலேருந்து கீழே குதிச்சு என் உயிரை விட்டு தான் காட்டணும் அப்படின்ட்டு இவ டீ எடுக்கிறதுக்காக போயிடுவா. அப்போ ஃபோன் வச்சுட்டு போனாலா, கேன் ஃபோன் ரிங் ஆகுது, அதே பர்சன் தான் கால் பண்ணுறாங்க, இவன் வந்து ஜஸ்ட் அட்டன் பண்ணிக்கிறான், அங்கே அட்டன் பண்ணி காதில் வச்சுக்கிறப்போ, இதை பாருங்க ஸ்ரீஜா நாளைக்கு என் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அனுப்பாதீங்க, அதை ஹோல்ட் பண்ணி வைங்க, என்ன ஒருவேளை தூஹி என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் தான் தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸ் வந்து என்னோட பேங்க் அக்கௌண்ட்டையும் செக் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து உங்ககிட்ட இருந்து எனக்கு வந்திருக்கு அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் தப்பாக போயிடும், ஸோ அதை ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படிங்கிறப்போ சுத்தம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸ்ரீஜா அதுக்கு பின்னாடி இருக்கான்னு. ஸ்ரீஜா கிச்சனில் வந்து சந்தோஷமாக டீ எடுத்துட்டு இருக்கிறப்போ ஜாங் வந்து கேட்பார், என்னமா ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல இருக்கு அப்படிங்கிறதுக்கு, ஆமாப்பா இப்போதான் நான் பழைய ஸ்ரீஜாவாக உணர்கிறேன், இதுதான்ப்பா நான் இனிமேல் இப்படி சந்தோஷமாக தான்ப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக, அவள் போனதுக்கு அப்புறமாக ஜாங்க கிட்ட பேசுறதுக்கு பார்க்கோட அம்மா வராங்க. ஆமா யோன் எப்படி செத்தா, யோனுக்கும் ஸ்ரீஜாவுக்கும் ஒரே வயசு தான், சின்ன வயசுலேயே செத்துருக்கானா, என்னாச்சு எகெயின் கார் ஆக்சிடென்ட்டா, மினியும் கார் ஆக்சிடென்ட்ல தானே செத்தா அப்படிங்கிறப்போ, இல்லை மினியை இடிச்சது வந்துட்டு ஒரு ட்ரக்கு, யோன் இறந்தது கார் ஆக்சிடென்ட் கிடையாது, நெருப்பு பிடிச்சதுல இறந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஐயோ முன்னமே கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசு கடந்து அடிச்சுக்குது ஜாங்க பாட்டி கிளந்து போயிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்க பெட்ரூம்ல வந்து உட்காந்துட்டு, என்ன மன்னிச்சிரு மினி, நான் சீக்கிரமா பொண்ணை கண்டுபிடிச்சிருக்கணும், நான் என்ன பண்றது, நான் ரொம்ப ஸ்லோவா இருந்துட்டேன் அப்படின்ட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அடுத்த நாள் இந்த ஸ்ரீஜா அந்த சிக்கன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து, என்ன கஸ்டமர்ஸே இல்லை போல இருக்கு, இதை பாருங்க ஏபி ஃபுட்ஸ் அப்படிங்கிறது எங்கள் கம்பெனியில் நிறைய கம்பெனிஸில் அதுவும் ஒரு கம்பெனி,
ஸோ நீங்கள் எங்கள் ரெசிபி விற்றுருக்கீங்க, அதுக்கு பணம் பார்த்துருக்கீங்க, அதுக்கு நாங்கள் நஷ்டஈடு கேட்போம் அப்படிங்கிறப்போ அப்படியே பல்ல கடிச்சு இவங்கெல்லாம் பார்ப்பாங்க ஸ்ரீஜாவை. இந்த ஸ்ரீஜா இப்படி அடுத்தவங்க வயிற்றுல போய் கொட்டிக்காம அமைதியாக இருந்தால் கூட அவங்க விட்டுருப்பாங்க போல இருக்கு. ஆனால் இவங்கெல்லாம் பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஸ்ரீஜா வந்து இப்போ கண்டுபிடிச்சிட்டா, அம்மா அந்த தூஹி வந்து நான் பண்ண எந்த வேலையும் கண்டுபிடிக்கலம்மா, கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன் அப்படிங்கிறப்போ, இதை பாரு, வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி முழுசாக அடையிறதுக்கு முன்னாடி கொண்டாடிடாத, இன்னும் மேலே டவுட் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதனால பொறுமையாக அமைதியாரு அப்படிங்கிறாங்க. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வர்றப்போ காங்தே வந்துட்டு இந்த யோனை கூப்பிட்டு பேசுவாங்க. என்ன பண்ண போற அப்படிங்கிறப்போ, நான் ஒரு பெரிய வெடிகுண்டை அப்படிக்க தூக்கி போட போறேன், அதில் ஸ்ரீஜா சதற போறா அப்படிங்கிறாங்க. யோன் அந்த அளவுக்கு போகணுமா அப்படிங்கிறப்போ, டேய் அறிவு கெட்டவனே, நான் இதை பண்ணலை அப்படின்னா நான் பண்ணாத தப்பை என் மேலே சுமத்தி என்ன ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவா, இப்போ நான் பண்ணுறது செல்ஃப் டிஃபென்ஸ், அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோன் வந்துருவாங்க. இந்த காங்தேக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன பிடிச்சிருக்குன்னு தெரியல. மீட்டிங்க்கு ஜாங் கிளம்புறப்போ காங்தே வந்து, சார் என்னை மன்னிச்சிருங்க, அந்த புது ரெசிபியை லீக் பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிடுவான்.